Okay guys, இந்த வீடியோல நம்ம இத பத்தி ஒரு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Adobe Photoshop ஓட full basics tutorial. Full basics சொல்றது part 1 அப்படினு சொல்லலாம். டூல்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி டூல் பார் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ப்ளஸ் எப்படி வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஓபன் பண்றது, ப்ளஸ் அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ப்ரிசெட்ஸ்லாம் இருக்கு, ப்ளஸ் எந்தெந்த டூல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு பேசிக்ஸாக நீங்கள் வந்து ஒன்று கற்றுக்க போகிறீங்க, அதாவது Adobe Photoshopை கற்றுக்க போகிறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எப்படி இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தும் கற்றுக்கலாம். அந்த வருஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க, அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த டூல்ஸ்லாம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி 10 நிமிஷம் தான் வீடியோ பிளானு, பட் 15 நிமிஷம் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் இந்த கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த கண்டென்ட் மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணியாச்சு, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து நான் என்னென்ன ஆப்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபோட்டோஷாப், இன்டிசைன், ப்ரீமியர் ப்ரோ, இந்த 3 ஆப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப் தான். ஸோ ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து 2017 வருஷன் தான் வச்சுருக்கோம் ஃபோட்டோஷாப்பில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3D ஆப்ஜெக்டை கூட உங்களால் நினச்சா டிசைன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து நீங்கள் தம்ப்நெயில் இல்லை ஒரு பேனர், இல்லை பேனர் மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த ஃபோட்டோஷாப்பில். அதை பற்றி தான் ஒரு பேசிக்ஸை பார்க்க போகிறோம். இப்போ நான் ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம், நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. 2021 போட்டிருக்கேன், 2017 போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்த வருஷன் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோஷாப் CC 2017 பண்ணியாச்சு. ஆக்சுவலி உண்மையாக பார்த்தீங்கன்னா 2017 கிடையாது, 2015 தான். 2015 2017 விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிட்டோடனே இந்த நான் டவுன்லோட் பண்ணியிருந்த ஆப்பை இந்த மாதிரி தான் அப்படியே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு புது ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கேட்காது, நார்மலாக இருக்கும். நீங்கள் தான் புது ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். Adobe Photoshopல இருந்து ஃபோட்டோஷாப்பில் PSDயாகவும் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபைலை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஃபைலை கிளிக் கொடுத்துட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று வரும். அதில் பிக்சல்ஸ், இன்ச்சு, சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதில் பிக்சலை செலக்ட் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயிலோட சைஸு போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீ இது கஷ்டமான ஒரு இதுன்னு சொல்லலாம், அதாவது கஷ்டமாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு சைஸ் இல்லை ஆர்ட் போர்டு அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து ப்ரிசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு மேலே நேம்னு இருக்குது. நேம் வந்து எந்த இது பண்ண போகிறீங்களோ வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 16 பிட், 8 பிட், 32 பிட்னு இருக்கும். அதாவது அதோட ரேஞ்சு கீழே வந்து என்ன கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிசெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்னு இருக்குது, அதுக்கு மேலே நேம் இருக்குது. நேமை நீங்கள் எந்த வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அது வந்து நீங்கள் சேவ் பண்ண சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ஃபோட்டோ டைப், US பேப்பர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபிலிமெண்ட் வீடியோ, அது எல்லாமே நிறைய இருக்குது. ஃபிலிமெண்ட் வீடியோனா எதுக்குன்னா, ஒரு கிராஃபிக்ஸை க்ரியேட் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு இம்போர்ட் பண்ணி அதை வீடியோ எடிட் பண்ணுறது. டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸ் வந்து ஃபோட்டோஷாப் சைஸ் வந்து 7 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. US பேப்பர் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் பேப்பர் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. A4 ஷீட், A6 அந்த மாதிரி, V6 அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் பேப்பரில் தான் அந்த மாதிரி இருக்கும். A4, A6, B2, B3 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த சைஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மலான வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமில் வச்சுக்கிட்டு தம்ப்நெயில் சைஸை கிளிக் கொடுத்துக்கலாம். அப்படி நீங்களும் ப்ரிசெட்ஸை வந்து எக்ஸ்ட்ராவும் பண்ணிக்கலாம். சேவ் ப்ரிசெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிசெட்டும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து இப்போ தம்ப்நெயில் சைஸை இது பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ ஆர்ட் போர்டு வந்துருச்சு. இப்போ ஆர்ட் போர்டுக்கு முன்னாடி எதுவும் கேட்குது, ஏன்னா VRAM பத்தலை அப்படின்னு கேட்குது. ஸோ எதுவும் பிரச்சனை கிடையாது.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே எதுக்கெலாம் இருக்குது ப்ளஸ் சைடில் என்னெல்லாம் இருக்குது ப்ளஸ் லாஸ்ட்டாக டூல் பாரில் இருக்கிறத ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பென் டூலை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே பென் டூல் வந்து இதுக்கெலாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டூலாக இருக்கும் செலெக்ஷன் டூல் அப்படின்னும் சொல்லலாம். செலெக்ஷன் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து செகண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் டூல் தான் இதுவும். ஆனால் அது வேறு மாதிரியான ஒரு செலெக்ஷன் டூல். எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு மார்க் பண்ண போகிறீங்க, எவ்வளோ இடத்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர் ஒரு மெஷர் பண்ண போகிறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேசோ டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை நீங்கள் அவுட்டர் லைனை அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் லேசோ டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இது ஒரே நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த இது மட்டும் கரெக்டாக கட்டாயே வந்துடுது. ஸோ இதுமாரி இதுதான் லேசோ டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசோ டூல் வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது யூடியூபர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான இது மேஜிக் செலெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேன் டூல்னு இருக்கும். இப்போ மேஜிக் செலெக்ஷன் டூல் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இமேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு 100th வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட தம்ப்நெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் வந்து பிஎஸ்டியை தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து என்னோடய இமேஜை மட்டும் எப்படி பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த மேஜிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சைஸு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சைஸு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க. ஜஸ்ட்டு மேனுவலாக நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக செலக்ட் ஆகிடும். நீங்கள் அப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னா மைனஸ் டூல் இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ளஸ் டூல் இருக்குது. அதுக்கு மேலேயே இருக்கும். அதாவது அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, லோகோ, அது கீழே இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக்கை போடுங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாரமாக இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் கொடுக்குறது ஒரு நாள், எடிட் பண்ணுறது ஒரு நாள், அதுக்கு தம்ப்நெயில் பண்ணுறது ஒரு நாள், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் Ctrl+X அப்படின்னு கொடுத்தாலே போதும். Ctrl+X கொடுத்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+X பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நார்மல் இமேஜ் மாதிரி ஆகிடும். ஸோ ஓகே, மைனஸும் பண்ணிக்க முடியும். இப்போ கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு ஓரளவுக்கு. இதை வந்து நம்ம Ctrl+X பண்ண போகிறோம். Ctrl+C பண்ணிக்கலாம். Ctrl+X பண்ணால் இதில் வந்து போயிடும். Ctrl+C பண்ணால் இதில் இருக்கும். ஆனால் காப்பி மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ ஓகே, இப்போ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஸோ வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி. ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி கூட இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செலெக்ஷன் டூல். இதுவும் ஒரு செலெக்ஷன் டூல் தான். நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அது எல்லாத்தையும் பண்ணிக்கிற முடியும் இந்த ஒரு இமேஜில். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கன்வெர்ட் ஆஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இந்த இமேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து ஒரு மாதிரி கச்சமுச்சன்னு இருக்குது, என்னோடய இமேஜை மட்டும் எடுத்து வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ராப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஜஸ்ட் நார்மலாக ஒரு மேனுவலாக நீங்கள் க்ராப் பண்ண போகிறீங்கன்னா இங்கே க்ராப் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே கிடையாது. க்ராப் டூல் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய டூலும் கிடைக்காது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேணாம். உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு பதிலாக pixellabல இதே மாதிரி க்ராப் டூல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ ட்ராப்பர் டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணுறது எந்தெந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட்டில் வச்சா அங்கே வந்து மேலே கலருக்கு கீழே, அதாவது ஸ்வாட்சஸ்க்கு கீழே அந்த மாதிரி காமிக்கும். எந்தெந்த கலர்லாம் நான் டச் பண்ணுறனோ அந்தந்த கலர்லாம் காமிக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிம்பிள் இருக்குது, சில பேர்
சில பேருக்குலாம் பிம்பிள் வந்து ஃபேஸில் அதிகமாக இருக்கும், அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ பிம்பிள்ஸ்லாம் சில பேருக்கு அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் மறக்க போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிரதர்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாராச்சும் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் நீங்கள் கொடுத்துக்கிறோம் எடிட் பண்ண சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நார்மல் டூல் தான். ப்ரஷ் டூல் எதுக்குன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ கீழே இப்போ ஒரு இமேஜை வச்சுட்டு கீழே மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் கேலிகிராஃபி வந்து நீங்களே ட்ராக் பேடை வச்சு எழுத போகிறீங்க அப்படின்னா கூட எழுதிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டாம்ப் எதுக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ரிசெட்ஸாக நீங்கள் வந்து ஒரு லோகோ என்னாச்சும் போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து அடிச்சுட்டே இருக்கும், அதுதான் ஸ்டாம்ப் டூல். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்வான்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எரேசருக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான டூல், கிரேடியன்ட் டூல் அப்படின்னு சொல்லலாம். கிரேடியண்ட்டை எடிட் பண்ணோன்னா நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரி சைடில் போகக்கூடாது, சைடில் போகலாம், ஆனால் டபுள் சைட் உங்களால் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் அந்த மேலே வந்து ஃபோட்டோஷாப் லோகோ இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு பார் மாதிரி இருக்கும், அந்த பாரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு வந்து கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ வச்சுட்டேன், எல்லோக்கு பக்கத்தில் வந்து நான் ஒரு ரெட்டு வச்சுக்கிறேன். ரெட்டு வச்சுக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு திருப்பி நான் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் வந்துச்சு. ஸோ கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ப்ளஸ் நெக்ஸ்ட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களோட இப்போ வந்து ஒரு தம்ப்நெயில் தப்பாக பண்ணிட்டீங்க, அதை ப்ளர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ப்ளர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பென் டூல் வந்து ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணுறது, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக எதாச்சும் பண்ண போகிறீங்க, இல்லை எதனாச்சும் அதை வச்சு ஒரு லோகோ டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் டூல், டெக்ஸ்ட் டூல் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் கீழே வந்து ட்ரையாங்கிள் டூல் அப்படின்னும் சொல்லலாம். இல்லையா நீங்கள் வந்து அதை எந்த டூலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பாலிகன் டூல், எலிப்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அதை டபுள் கிளிக் பண்ணால் எத்தனை ஷேப்ஸுன்றதும் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் போர்டை மூவ் பண்ணுறதுக்கு தான் ஹேண்ட் டூல். இப்போ லாக்கில் இருக்குது, லாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கிளிக் கொடுத்தா ஜூம் அவுட் ஆகும். ஸோ எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் இதில் கூட முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன், பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் கலர்னால் என்ன, ஸ்வாட்ச்னால் என்ன, அந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் மேலே இருக்கிறது, சைடில் இருக்கிறது, லேயர்ஸ்னால் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு நன்றி. ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டடா பை, see you. மீண்டும் தமிழ்நாடு சந்திக்கிறேன் அமைச்சு சேனல். பாய்.